வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்? டெட் பேப்பர் 2 தமிழ் முக்கியம் 1000 வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் தேர்வுக்கு 10 நாட்கள் 15 நாட்களுக்குள்ள தான் இருக்கு. அதனால படிக்காதவங்க இந்த கொஷின்ஸை மட்டும், அதாவது ஸ்கூல் புக்ல 6th to 10th என்னென்ன கொஷின் இருக்கோ அது எல்லாமே இந்த 1000 கேள்விகளை நிரம்புற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொஷின் கேட்டாலும் நம்மளால முழு மதிப்பெண்கள் எடுக்கிற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் எஸ் அப்படின்றத கொடுங்க, இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும், என்னால எழுதி படிக்க முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு 25 ரூபீஸ் நீங்க ஜிபே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணப்படும். அதாவது 500 கேள்விகள் நிரம்பிய பிடிஎஃப் வேணும்னா 25 ரூபாய் சென்ட் பண்ணி நீங்க இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம், ஈஸியா படிச்சுக்கலாம். அடுத்து முதல் கேள்வி, உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை டேஷ் என்பர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இல்பொருள் ஓமையணி. உலகில் இல்லாத ஒரு விஷயத்த ஓமையா சொல்றதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருங்க. இது ஸ்கூல் புக்ல கொடுத்த எடுத்துக்காட்டு தான். பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல. அதாவது பொன்மழை அப்படின்ற ஒண்ணு பொழிய போறது கிடையாது. அப்ப இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்களா, அதுதான் இல்பொருள் ஓமையணி. கொம்பு முளைத்த குதிரை போல. குதிரைக்கு கொம்பு முளைக்காது, எதுக்கு? மாடுக்கு மானுக்கு இதுக்குதான் கொம்பு முளைக்கும். அதனால இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதா இல்பொருள் ஓமையணி. அடுத்து 2வது கேள்வி, இரிக்ரேஷன்ஸ் அப்படின்றதுக்கு கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ, நீர்ப்பாசனம். அப்போ மித்த ஆப்ஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்துலாமா? உளவியல் அப்படின்றது ஆக்ரோனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிரிடுதல் அப்படின்றது கல்டிவேஷன். நாட்டுப்புறவியல் அப்படின்றது ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, பொய்கை ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் யாரு? பொய்கை ஆழ்வார். அடுத்து 4வது கேள்வி, தகழி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, அகல் விளக்கு. தகழி அப்படின்றதோட பொருள் அகல் விளக்கு. அடுத்து 5வது கேள்வி, மிச்சதுக்கு பார்த்தலாம். அதாவது இம்பார்ட்டன்டான சொல்லும் பொருளும் தெரிஞ்சதெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் நான் எல்லா வீடியோலும். நாரணன் அப்படின்றது திருமாலை குறிக்குது. ஞானம் அப்படின்றது அறிவு குறிக்குது. இந்த ஞானம் அறிவுல அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அடுத்து 5வது கேள்வி, ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை டேஷ் என்பன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை டேஷ் என்பர். இதற்கு சரியான ஆப்ஷன் சி, அந்தாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தம் அப்படின்னா முடிவு அப்படின்றது, ஆதி அப்படின்னா முதல். அததான் சொல்றாங்க, ஒரு பாடலோட இறுதி எழுத்து. அப்ப அந்தம்னா முடிவு, இறுதி எழுத்துனா முடிவு. அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவது அந்த ஆதிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? முதல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. அடுத்து 7வது கேள்வி, இடர் அழி நீங்கவே அப்படின்றதுல இத்தொடர்ல அடிக்கோடு இது புக் பேக்கு. இடர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, துன்பம். இடர் அப்படின்றது துன்பம், இடையில இடையில வந்துதான் போகுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது கேள்வி, முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 225. முனைப்பாடியார் பாடியதுதான் அறநெறிச்சாரம். இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? 225. அடுத்து 9வது கேள்வி, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, பாரதியார். உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்து 10வது கேள்வி, செல்வத்துள் பயனை ஈதல் என்னும் கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, திருக்குறள். செல்வத்து பயனை ஈதல் என்று கூறும் நூல் எது? திருக்குறள். அடுத்து 11வது கேள்வி, மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, குன்றக்குடி அடிகளார். மக்கள் பணியை இறைப்பணியாக இன்றி தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாரு? குன்றக்குடி அடிகளார். இதற்கு கீழே தம் பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றுவர். இறை தொண்டு ஆற்றியிருக்காரு, சமூக தொண்டு ஆற்றியிருக்காரு, இலக்கிய தொண்டும் ஆற்றியிருக்காரு. அடுத்து 12வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் தான். திருக்குறள் நெறியையும் தன்னோட வாழ்நாள் கடமையா பரப்புறதுல தன்னோட வாழ்நாள் கடமையாகிறவர் குன்றக்குடி அடிகளார். அடுத்து 13வது கேள்வி,
கீழ்கண்டவற்றுள் குன்றக்குடி அடிகளார் நூற்களில் தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி அறிக அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிக அறிவியல் அப்படின்றது அவருடைய நூல் தான், ஆனா நூல் கிடையாது. இது என்னன்னா இதழ்கள். அப்போ நூல்கள் என்னன்னு பாக்குறோம். குறச்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மெய்யங்கள், நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படின்றது இவரோட நூல்கள். இதழ்களை கொடுத்து கேட்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனாலதான் ஒரு எடுத்துக்காட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அப்போ இதழ்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அருளோசை, அறிக அறிவியல் அப்படின்றது குன்றக்குடி அடிகளாரோட இதழ்கள். நூல்கள் இந்த 3 தான் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. குறச்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படின்றது. அடுத்து 14வது கேள்வி. ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காக என்பது டேஷ் நெறின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பொது உடைமை. ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காக அப்படின்றது பொது உடைமை நெறி. அடுத்து 15வது கேள்வி. வறுமை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவன் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மருந்து. பிணினா என்னன்னா நோய், வறுமைய நோய் அப்படின்னும், செல்வதும் காசு என்ன சொல்லியிருக்காங்க மருந்து. அந்த வறுமைக்கான மருந்து என்னது செல்வம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 16வது கேள்வி. உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று என்பது தோன்றும்படி கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி உருவகாணி. அதாவது உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்பது வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று என்பது தோன்றும்படி கூறுவது உருவகாணி. அடுத்து 17வது கேள்வி. தமிழ் தேன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி உருவகம். தமிழ் தேன் அப்படின்றது இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் தேன் அப்படின்றதுக்கு இலக்கணம் என்னது உருவகம். அடுத்து 18வது கேள்வி. பெருமைக்கு என சிறுமைக்கு தத்தம் கருமமே கட்டளைகள், இதில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஏகதேச உருவகணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள், இதுல பயின்று வரும் அணி என ஏகதேச உருவகணி. அடுத்து 19வது கேள்வி. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 3. முதல் ஆழ்வார்கள் மொத்தம் 3 பேரு. அது யாரு? பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார். இவங்க 3 பேரும் தான் முதல் ஆழ்வார்கள். அடுத்து 20வது கேள்வி. அறநெறி சரம் என்பதன் பொருள். அறநெறி சரத்துல எத்தனை பாடல்கள் இருந்துச்சு ப்ரீவியஸா இந்த வீடியோல பார்த்திருக்கோம். தெரிஞ்சவங்க ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ரீகால் தான். அறநெறி சாரம் அப்படின்றதோட பொருள் என்ன? அறநெறிகளை தொகுத்து கூறுவதால். அறநெறி சாரம் அப்படின்றதோட பொருள் என்ன? அறநெறிகளை தொகுத்து கூறுவதால். அடுத்து 21வது கேள்வி. கண்ணதாசன் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு அப்படின்ற சிறப்பு பெயராலையும் அழைக்கப்படுகிறாரு. அடுத்து 22வது கேள்வி. கீழ்கண்டவற்று சே பிருந்தா எழுதிய நூல்களில் தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தண்ணீர் தேசம். தண்ணீர் தேசம் யாருடைய நூலின் தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கீழ்கண்டவற்று சே பிருந்தாவோட எழுதிய நூல்களை தவறானது என்ன? தண்ணீர் தேசம். ரைட்டானது என்னன்னு பார்த்தலாம். மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. இந்த 3ம் சே பிருந்தா எழுதின நூல்கள், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி காய்த்தே மில்லத். மணக்கொடை வாங்கும் திருமணங்களை கலந்து கொள்ள மாட்டேன். இது ஒரு தடவை கேட்ட கொஸ்டின். நான் கேட்ட கொஸ்டின் சொல்றது ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம்ல, அது குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், டெட்டா இருக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா குரூப் 4 குரூப் 2ல கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு கேட்பாங்க, அதனாலதான் சொல்றேன். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யாரு? காய்த்தே மில்லத். அடுத்து 24வது கேள்வி. இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் இன்று காய்த்தே மில்லத்தை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பெரியார். பெரியாரும் அண்ணாவும் தான் பாராட்டியிருப்பாங்க. அப்ப அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்த் மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அண்ணா சொல்லியிருக்காரு. காய்த் மில்லத்தை 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு அண்ணா, இன்னொன்னு பெரியார். அடுத்து 25வது கேள்வி. காயத்தே மில்லத் என்பது அரபு சொல். அது அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி. அவரு காயத் மில்லத் அப்படின்றது ஒரு அரபு சொல். அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி. அடுத்து 26வது கேள்வி. பாய்மர கப்பல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பாவண்ணன். பாய்மர கப்பலுக்கு ஆப்ஷன் ஏ பாவண்ணன் அப்படின்றது.
வேற நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடுகள், பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் அப்படின்றது பாவண்ணோட வேற நூல்கள். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடுகள், பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் அப்படின்றது இவரோட வேறு நூல்கள். அடுத்து 28வது கேள்வி, ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஆகு பெயர். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காம அதனோட தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது என்ன சொல்றாங்க, ஆகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 29வது கேள்வி, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது, இதில் இடம்பெற்றுள்ள ஆகு பெயர் வகை என்ன? அதாவது இந்த கோடிட்டு இருக்காங்களே, இதோட ஆகு பெயர் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி இடவாகும் பெயர். ஆப்ஷன் பி இடவாகும் பெயர். அடுத்து 30வது கேள்வி, பொங்கல் உண்டான் டேஷ் ஆகு பெயர், இது என்ன ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி தொழில் ஆகு பெயர். மொத்தம் இதில் 30 கேள்விகள் பார்த்தோம். இந்த 30 கேள்வி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களுக்கு 500 கேள்விகள் நிரம்பிய பிடிஎஃப் வேணும்னு நினைச்சேன்னா நம்ம சேனல்ல மேல கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணி 25 ருபீஸ் நீங்க சொல்ற நம்பருக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணப்படும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.